ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலும் இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து பணிந்து கொள்ளும்படியான கிருபை கூர்ந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த பகல் வேளை முழுவதும் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு நீங்கள் வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேளையிலும் கர்த்தாவை இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருவுள சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மாலை நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து 613வது பாடலை பாடும். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரையே போற்றுங்கள் என்ற பாடலை பாடுவோம். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, அவரது அதிசயங்களை பாடி அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரே ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரே ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை ஆதரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை, இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை, இடையோனை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினாரே, கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை, இடையோனை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினாரே, கர்த்தரை போற்றுங்கள். ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. 670வது பாடலை பாடு. தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே, மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்நேசம் இன்றும் என்றும் அருளி செய்யும். 670வது பாடல். தேவன் தந்த
திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம் மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம் என்றோ என்றோ அருளி செய்யோ தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே நித்தம் நித்தம் வாழ்த்து வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்து வாழ்த்தும் இந்த தேவனின் திருச்சபையே இந்த தேவனின் திருச்சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே நித்தம் வாழ்த்து வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்து வாழ்த்தும் இந்த தேவனின் திருச்சபையே இந்த தேவனின் திருச்சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே நித்தம் வாழ்த்து வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்து வாழ்த்தும் இந்த தேவனின் திருச்சபையே இந்த தேவனின் திருச்சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம் மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம் என்னோ என்னோ அருளி செய்யோ தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. 536வது பாடலை பாடும். மணவாளன் கர்த்தரேசு வருகிறாரே, மணவாட்டியை சந்திக்க ஆயத்தந்தானா. 536வது பாடலை பாடுவோம். மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாளனை சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நீருபவதே எழுந்து வா,
உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா குருவிகள் பாடு சத்தம் எங்கும் கேட்குதே காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே குருவிகள் பாடு சத்தம் எங்கும் கேட்குதே காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே அத்திமரம் காய்காய்க்க காலம் வந்தது அத்திமரம் காய்காய்க்க காலம் வந்தது திராட்சை பூ பூத்து வாசம் பெருகுது திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுது என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே மாரிகாலம் சென்றது மழையும் வந்தது பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொடுக்குது மாரிகாலம் சென்றது மழையும் வந்தது பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொடுக்குது கண்மலையின் சிகரங்களில் தங்கும் உறாவே கண்மலையின் சிகரங்களில் தங்கும் உறாவே கர்த்தரேசு வருநாளை சொல்லி பாடிடு கர்த்தரேசு வருநாளை சொல்லி பாடிடு என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு பள்ளத்தாக்கிலே பரமனேசு சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு பள்ளத்தாக்கிலே பரமனேசு பாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல
நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்பதே. அன்பானவர்களே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரை நமக்கு உதவி செய்து நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இந்த 31ஆம் தேதி மே மாதத்தின் கடைசி நாளிலே மாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அன்பானவர்களே, நாம் புத்திரராய் வாழ அழைக்கப்பட்டவர்கள், புத்திரராய் வாழ அழைக்கப்பட்டவங்க. அப்போ புத்திரராக வாழணுன்னா புத்திரர் செய்ய வேண்டிய காரியம் இப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். நம்ம புத்திரராக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சுதந்திரம் கிடைக்கும். புத்திரரானால் சுதந்திரரும். ஆமாம், சுதந்திரம்னா அப்படி ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு சொந்தமாகும், எல்லாமே சொந்தமாக. ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கணும்னு சொல்லி நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நல்லது. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தருகிறவர். வேதம் சொல்ல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் தான் நன்மைகளை தருகிறவர், அவர் தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறோன்னா நம்ம புத்திரர் ஆகணும். அப்போ புத்திரர் ஆகிறதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நாம் புத்திரராய் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியம். அப்போ இதில் என்ன நடக்கிறதுன்னா சத்துரு. அப்போ இந்த இடத்துல சத்துரு என்று சொல்லி அவர் சொல்லுவது யாரை? நமக்கு எதிராக இருப்பவர்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், அவர்களை சிநேகிக்கும். சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடு. தீமையை என்ன செய்யணும்? நன்மையினாலே வெல்ல என்று சொல்லுவார். நாம் சத்துருக்களை சிநேகிக்க அழைக்கப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ளவர், அவர் போல நாமும் வாழணும். ரெண்டாவது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்கிறார். இது ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு அநேக நேரங்களில் நேரிடுகிற ஒரு நெருக்கமான சூழல். சிலர் நமக்கு எதிராக நம்மை சபிக்கும்போது அந்த சூழலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பதிலுக்கு பதில் சபிக்கக்கூடாது, நானே பதில் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் ஆசீர்வதிக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவருடைய திட்டம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அதற்கப்புறம் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுவதின் நோக்கம் என்னென்னா, நாம் அனைவரும் அவருடைய புத்திரராய் வாழ்ந்து அவர் தருகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். கடைசியாக அவர் சொல்லுகிறார் 48ஆம் வசனம், நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நம்முடைய ஆண்டவர் ஆகிய பிதாவை போல நாம் எப்படி இருக்கணும்? பூரண சர்க்குணராய் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை போல நம்ம அழைக்கப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அனைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். எனவே இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த குணங்களை நாம் கடைபிடித்து வந்தால் நாம் அதை தொடர்ந்து நிறைவேற்றுவோம். ஒருவேளை இதை முடியலை என்று சொன்னால், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பவைகள். அந்த தடையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? உதவி செய்ய போகிறார். அநேக நாட்கள் நான் நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறேன், காத்திருக்கிறேன், நான் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு நாம் நினைக்கிறோமானால், நாம் இந்த காரியங்களை செய்தால், அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்தலாம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அல்லவா. இப்படி நாம் இதை நிறைவேற்றினால் நாம் புத்திரராய் வாழ்வோம். நாம் புத்திரராய் இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக என்ன செய்யும்?
நிறைவேறும். நிச்சயமாய் அனைத்து நன்மைகளும் நமக்குரியது. எனவே இந்த நல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த அருமையான வேளையில் பேசியிருக்கிறார். இதுவரை நம்மோடு பேசியிருக்கிறார். இன்னும் நம்மோடு பேசுவார், இன்னும் நம்மை நடத்துவார். இந்த நல்ல வேளையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறோம், எதிர்பார்த்திருக்கிறோம். நாம் அனைவருக்கும் நன்மை தருகிறது தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். எனவே தொடர்ந்து நாம் நன்மைகளை சுதந்திரித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமென். நன்மை பண்ணியவரே இயேசு நன்மை பண்ணியவர் என்ற பாடலை நான் பாடும்போது கர்த்தருடைய பணிக்காக காணிக்கை சேகரிக்கப்படும். ஐநூற்று 39வது பாடல். பாடல். நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. சொல்லனா அன்பினா தன்னுயர்ந்த நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அழித்திட வந்தார். ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அழித்திட வந்தார். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. கல்வர் மந்தையை சாடிடும் போது, கயவரின் வந்தக வலை வீசும் போது, கல்வர் மந்தையை சாடிடும் போது, கயவரின் வந்தக வலை வீசும் போது, பிள்ளை போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. பிள்ளை போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. மெய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மெய்ப்பனின் சித்தம் செய்திடும் ஆடுகள். மெய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மெய்ப்பனின் சித்தம் செய்திடும் ஆடுகள். குரலை கேட்டு தேடிடவே குயவனின் கையினால் அடங்கிடுமே. குரலொலி கேட்டு தேடிடவே குயவனின் கையினால் அடங்கிடுமே. நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே,
நல்மே பணிவரே, இயேசு நல்மே பணிவரே. இயேசுவே வாசல், இயேசுவே வழியார், அவர் வழி சென்றால் மேய்ச்சலை காண்பார். இயேசுவே வாசல், இயேசுவே வழியார், அவர் வழி சென்றால் மேய்ச்சலை காண்பார். ஆண்டவர் இணைந்த மந்தையில் அனுதினம் நீயும் செயல்படுவார். ஆண்டவர் இணைத்த மந்தையில் அனுதினம் நீயும் செயல்படுவார். நல்மே பணிவரே, இயேசு நல்மே பணிவரே, நல்மே பணிவரே, இயேசு நல்மே பணிவரே. பெரிய மேய்ப்பர் வெளிப்படும் போது வெகுமதியாவும் அளித்திடுவாரே. பெரிய மேய்ப்பர் வெளிப்படும் போது வெகுமதியாவும் அளித்திடுவாரே. நீதியும் பரிசுத்தம் காத்திடுவோம், புனிதரின் ராஜ்யம் சேர்ந்திடுவோம். நீதியும் ராஜ்யம் காத்திடுவோம், புனிதரின் ராஜ்யம் சேர்ந்திடுவோம். நல்மே பணிவரே, இயேசு நல்மே பணிவரே, நல்மே பணிவரே, இயேசு நல்மே பணிவரே. சொல்லோனா அன்பினார் தன்னுயிரிந்த நல்மே பணிவரே, நல்மே பணிவரே, இயேசு நல்மே பரிவரே, நல்மே பணிவரே, இயேசு நல்மே பணிவரே. அன்பின் பிதாவே, நல்ல மேய்ப்பனாய் எங்களை மேய்க்கும்படியாக எங்களையும் இந்த உம்முடைய தேவாலயத்திற்குள்ளே கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களை அழைத்து வந்தீர். உம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளை ரட்சிப்பெல்லாம் பெற்றுக்கொள்ளவும் உமக்குள் வளரவும் எங்களை அழைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர். சேதமனு வந்து விடாதபடி, தீங்கு வந்து விடாதபடி, நாங்கள் அழிந்து நிர்மூலமாய் விடக்கூடாது என்பதற்காக உம்முடைய சமூகத்திற்குள்ளே எங்கள் எல்லாரும் நீங்கள் கூட்டி வந்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த பாக்கியத்தை பெறாத ஜனங்கள் எங்கள் ஊரிலே இருக்கிறார்கள் அப்பா, வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அழைக்கிறோமுடைய சத்தத்தை அவர்களும் கேட்டு உமண்டே வர அவர்களுக்கு உதவி செய்யுங்க, தடைகள் எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே, பாவத்தில் அக்கிரமத்தில் கட்டுண்டு கிடக்கிறவர்கள், அழிவை நோக்கி செல்லுகிறவர்கள் இந்த செட்டின் நிழலில் வந்து அடைவதற்கு, இந்த சமாதான கூடாரத்துக்கு வந்து அடைவதற்கு ஆண்டவர் இறங்கி உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எத்தனையோ முறை வசனங்களை கேட்டிருக்காங்க, ஜெபத்தை கேட்டிருக்காங்க, பாடலை கேட்டிருக்கிறாங்க, இந்த வழியாய் சென்று உண்டு. ஆனாலும் நீர்த்தர ரட்சிப்புக்கு, நீர்த்தர சமாதானத்துக்கு தூரமாகவே இருக்கிறார்கள் அப்பா. தூரமான அவர்களும் கிட்டி சேர்ப்பீராக. ஆண்டவர் இறங்கி உதவி செய்யுங்க. உமக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்கள், உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள், உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், உமக்காய் தொடர்ந்து செயல்பட கிருபைகளை தார். அநேக நன்மைகளுக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் உண்டப்பா. புத்திரருக்கு தான் சுதந்திரம் கிடைக்கும்பா. நாங்கள் புத்திரராய் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆலோசனை தந்திருக்க முடியும். வேத வசனத்தின்படி அந்த ஆலோசனையின்படி நாங்கள் நடந்து நாங்கள் புத்திரராக உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எல்லா ஆவிக்குரிய கிருபைகளையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். கர்த்தரை நடத்துங்க. 5 ஆண்டுகளாக இந்த ஆண்டவரை பகுதியிலே வந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபையாய் அடியேனுக்கு உதவி செய்து, எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்து, இந்த சபையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது, எல்லைகளை விஸ்தரித்தேன், ஊழியங்களிலே உடனிருந்து நடத்தினீர், நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் பூரண சர்க்குராராயிரும், இன்னும் நாங்கள் உமது வழியில் நடக்கணும் என்று சொல்லி வாஞ்சையோடு ஆண்டவரை ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து நடத்துங்க. நம்முடைய திருப்பணிக்காய் கொடுத்துருக்குறோம், அதுக்கேற்ற நன்மைகளை தாரும். திருச்சபையின் தேவைகளுக்காய் கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் நடத்துங்க. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இதோ நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு தொடர்ந்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமென்.